நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தற்போது தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய மகளோடு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காலை முதலே பல்வேறு திரைப்பிரபலங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். நடிகர் அஜித்குமார், நடிகர் ஜீவா, கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினர். தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வாக்கினை பதிவு செய்ய வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திரு பாலச்சந்திரன், இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமான தேர்தலா? ஆமா, இது முக்கியமான தேர்தல் தான். ஏனென்றால் இது முக்கியமான காலகட்டத்தில் நடக்கின்ற ஒரு தேர்தல். நீங்க 1952 தேர்தல் இந்தியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உதாரணம் 1962 சீனா டிபக்கலுக்கு அப்புறம் நடந்த தேர்தல், அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் நமக்கு முக்கியம். சில காலகட்டங்களில், சில தருணங்களில், சில செய்திகள், சில நிகழ்வுகள் மிகவும் முக்கியமானதாக ஆகிவிடுகின்றன. இன்றைக்கி ஒரு மிக வலுவான ஒரு ஒன்றிய அரசு இருக்க வேண்டும் என்று நம்புகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் பொறுப்பில் இருக்காங்க. அவங்க வலுவான ஒன்றிய அரசு வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் தீட்டுகின்ற திட்டங்கள், இயற்றுகின்ற சட்டங்கள் இதெல்லாம் மாநிலத்துடைய சுயாட்சிக்கு குந்தகமாக இருக்குது அப்படின்னு பொதுவாக, இது எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள பலரால் அப்படி நம்பப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மாநிலங்களுடைய சுயாட்சியை பாதுகாக்கிறதுல தளராதவர்கள் யார்? அது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம், எந்த ஒரு மாநிலத்திலும் தளராதவர்கள் யார் என்று பார்க்க வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால எது வேண்டும் உங்களுக்கு? வலுவான ஒரு ஒன்றிய அரசு வேண்டுமா, அல்லது மாநிலங்களுடைய கூட்டாட்சி தான் இந்தியாவின் வலிமை என்று நினைக்கின்ற, மாநிலங்களை வலுப்படுத்துகின்ற எண்ணங்களை பிரதிபலிப்பவர்கள் வேண்டுமா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வியாக மாறிடுச்சு. இன்றைக்கி உள்ள எலெக்ஷனில் வெறும் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம், தமிழ்நாட்டுடைய நலன் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாமல், ஆனால் ஒரு தரப்பு அதை மட்டும் தானே சொல்கிறாங்க. இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், உடனே டெல்லிக்கு படையெடுத்து டெல்லியோட நம்ம போர், அவங்கள ஒரு எதிரியாக சித்தரித்து, ஒரு எதிரியாக காமிச்சு இங்கே ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. எதிரியாக காமிக்க வேண்டியதில்லை, அவங்க எதிரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. இப்போது மெட்ரோ செகண்ட் ஃபேஸுக்கு பார்ப்போம், ஆதாரங்களை பார்ப்போம். மெட்ரோ செகண்ட் ஃபேஸுக்கு பணம் கொடுக்காமலே இருந்தாங்க. கடைசியில் முதல்வர் இல்லை, இந்த செகண்ட் மெட்ரோ ரொம்ப தேவை இந்த சென்னைக்குன்னு சொல்லும்போது, அப்போ மெட்ரோவை எங்ககிட்ட கொடுத்துருங்க, கடன் எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், மெட்ரோவும் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லித்தான் சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். Second